ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டூ ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு இண்டிசிசிவ் கேண்டிலா தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ 21,800 வந்து பிரேக் பண்ணாம, அதே எடுத்து அதுக்கு கீழ தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூஜ் கேப் அப் ஓப்பனிங் தான் கிடைக்க போது. ஸோ அப்படி கிடைக்கும்போது 21,900க்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இப்ப 21,840ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 80 பாயிண்ட் தான் மேல இருக்கனால, 100 பாயிண்ட்க்கு மேல ஓப்பன் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது 21,900க்கு மேல ஓப்பன் ஆகும். ஸோ 21,900 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா. ஸோ அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 21,800 அப்படிங்கிறது வந்து செகண்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். இன்கேஸ் 21,800 பிரேக் எடுக்குது அப்படின்னா, கண்டிப்பா 21,500 வரைக்குமே மார்க்கெட் ஃபால் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300 பாயிண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு 21,900ல தான் ஓப்பன் ஆகப்போது. ஸோ அதுக்கு மேல உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 22,100 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஸோ 22,000 அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன மைனர் ரெசிஸ்டன்ட் தான். ஸோ அதில பெரிய லெவல்ல இம்பாக்ட் இருக்காது. பட் மேல ரெசிஸ்டன்ட் 22,100, சப்போர்ட் லெவல் 22,900. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி தான் இன்னைக்குமே ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முந்தா நேத்து ஐடி அண்ட் எஃப்எம்சிஜிஸ்லாம் சரியான செல்லிங்க. பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் ஸ்டேபிளா தான் இருக்கு. அதில பெரிய லெவல்ல எந்த செல்லிங்குமே இனிஷியேட் ஆவல. ஸோ கன்டினியூஸா வந்து ஒரு மொமெண்டம்லெஸ் மார்க்கெட்டா தான் போயிட்டுருக்கு பேங்க் நிஃப்டில. அ கேண்டில்ஸோட க்ளோசிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைனரா வர்றனால, பெரிய லெவல்ல வந்து அதாவது பையர் செல்லர் 2 பேருமே வந்து ஈக்குவலா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்கிங் செக்டார்ல. ஸோ, அதனால பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுக்குறனால நிஃப்டி வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்குது. அந்த 21,800 வந்து பிரேக் பண்ணாம. ஸோ, இன்னைக்குமே வந்து பேங்க் நிஃப்டி குடுத்த சப்போர்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ, 40,300 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டா சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ, அது கீப் ஆன் ஆக்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ, மேல வந்து 46,576 அப்படிங்கிறது ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ, இதுக்குள்ள தான் சைட்வேஸ்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆகுறதே வந்து அந்த 46,500க்கு மேல தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகும் பட்சத்தில உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆக போறது 46,780. அத பிரேக் பண்ணுச்சுன்னா 47,300 வரைக்கும் அப்பர் சைட் போகும். அ லோயர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, 46,300 அப்படிங்கிறத பிரேக் பண்ணாலுமே 45,900 வந்து அவன் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணா தான் அடுத்த மூவ் வந்து 44,700 வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டில வந்து பெரிய லெவல்ல எந்த ஃபாலுமே தெர்ல. ஸோ பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஃப்டி ஐடி வந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங்க்கு அப்புறம் இன்னைக்குமே வந்து செல் ஆயி தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் லெவல் தான். ஸோ இன்னைக்கு கேப் அப் கிடைக்கிறனால மொமெண்டம் மேபி மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஐடி வந்து மெயினா ஃபாலோ ஆறதுக்கு வந்து இப்ப யார் காரணம் அப்டின்னா, டிசிஎஸ், டாடா குரூப்ஸ் வந்து அவங்க ஷேர்ஸ்லாம் நெறைய வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய லெவல்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்டிலாம் சொல்ல முடியாது. இது ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலி வந்து மார்க்கெட்ல கரெக்ஷனே இல்லாம லாங் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து தேவை. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த எலக்ஷன் டேட்ட வந்து ஒரு சின்ன கரெக்ஷனா வச்சுக்கிட்டாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு 5-6% 7% வந்து ஒரு ஸ்டாக் இறங்குது அப்படின்னா, அது வந்து நல்ல ஒரு கம்பேக் குடுக்கும். ஸோ அதனால டிசிஎஸ் அந்த மாரி டாடா ஸ்டீல்ஸ் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்றவங்க தாராளமா பண்ணலாம். நிஃப்டி ஐடி ஓகே. அடுத்து வந்து ரிலையன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ரிலையன்ஸ் வந்து ஒரு நாள் நல்ல பையிங், அடுத்து ஒரு மொமெண்டம்லெஸ் மறுபடியும் வந்து ஒரு நல்ல பையிங் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல மூவ் நேத்து நல்ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்குமே கேப் அப்பு தான். ஸோ மொமெண்டம் வந்து நல்லா பில்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு ரிலையன்ஸ்ல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னும் அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணவே இல்லங்க. அவன் அதிலேயே தான் சைட்வேஸ்ல இருக்கான். ஸோ இது வந்து அடுத்த பேட்டர்ன். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாரி இப்போ வந்து ஃபார்ம் ஆயிட்டுருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாரி ஃபார்மேஷன்ல இருக்கு. ஓகேங்களா. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் எடுக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சைடு பிரேக் அவுட் எடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆ கீழ பிரேக் அவுட் எடுக்குது அப்டின்னா 1400 ஆமா. 1442 1422 வந்து பிரேக் அடிச்சு கீழ வரணும். ஸோ இந்த சைடு சேம் ரெசிஸ்டன்ட் தான் 1462 தான். அத பிரேக் அடிச்சுச்சுன்னா நல்ல ஒரு மூவ் கிடைக்கும். டுவர்ட்ஸ் வந்து 1524 வரைக்குமே HDFC பேங்க்ல. ஓகேங்களா? ஸோ எஃப்எம்சிஜிஸ் மட்டும் ஒருக்கா பார்த்துரலாம்.
எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ 1332 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதுக்கு வந்து சப்போர்ட் லெவலா இருந்தது. ஸோ அத பிரேக் பண்ணியிருந்தது. அந்த அ ஒரு 1000 பாயிண்ட் வந்து நேத்து முந்தா நேத்து கீழ ஃபால் ஆச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல கம்பேக் குடுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல தான் வந்து க்ளோசிங் ஓப்பன் ஆகப்போது. ஸோ 53,030 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவல்ல ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இதுல சப்போர்ட் எடுத்து திரும்ப கம்பேக் குடுக்குறதுக்கும் நல்ல சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 1400ல இருந்தது 1300 வரைக்கும் ஆ கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் வந்து கீழ இறங்கியிருக்கு. ஸோ கம்பேக் குடுக்குறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறோம். ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்டின்னா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.